நீலகிரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க உதகை, கோத்தகிரி, குந்தா போன்ற தாலுகாக்கள் கடந்த இரவு முதல் பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த சாரல் மழை காற்றுடன் பார்த்தோம்னாக்க ஆங்காங்கே பல இடங்கள்ல மரங்கள் விழுந்தன. அதாவது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க இந்த மரங்கள் ராட்சச மரங்கள் வேரோட சாஞ்சு உள்ளன. இந்த வேரோட சாஞ்சு உள்ளதனால் பார்த்தோம்னாக்க பல மின் கம்பங்கள் சேதம் அடைந்துள்ளது. தற்போது மின் துறை ஊழியர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து அந்த மின் கம்பிகளை சரி செய்யும் பணியில ஈடுபட்டு வருகின்ற இந்நிலையில பார்த்தோம்னாக்க உதகை குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவையில மலைப்பாதையில் அதாவது தண்டவாளத்தில் கிட்டத்தட்ட காலை 7 மணி அளவில் பாத்தீங்கன்னாக்க ஒரு 3 இடத்தில் மரம் விழுந்தது. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல மரம் விழுந்தது. தற்போது ரயில்வே துறை ஊழியர்கள் அந்த பகுதிக்கு அந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்கள்ல ராட்சச மரம் விழுந்ததனால் ரயில்வே துறையினர் அந்த மரங்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க தற்போது மழையோட தாக்கம் குறைந்து காணப்படுகிறது. ஆனால் காற்றுடன் தாக்கம் வரலாறு காணாத அளவுக்கு காற்று அடித்து வருவதால் தாழ்வான பகுதியில் உள்ள மரங்கள் அனைத்தும் வேரோடு சாய்ந்து வருகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டுள்ளனர். அதாவது மரங்கள் உள்ள பகுதியில வாகனம் நிறுத்த வேண்டாம் என்றும் மற்றும் இந்த தண்ணீர் தேங்கி உள்ள பகுதியில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் அந்த பகுதிக்கு சென்று அந்த தண்ணீர்களை விளையாடுவதோ அல்லது அந்த தண்ணீரில் குளிப்பதோ கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளன. எனவே பல இடங்களில் தீயணைப்பு துறையினர், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு இணைந்து இந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பாத்தீங்கன்னாக்க உதகையில் நேற்று இரவு 10 மணி முதல் தற்போது வரை மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மின் ஊழியர்கள் கடுமையான போராட்டத்தில் மின் கம்பிகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. பனு.